தினமொரு வசனம். தீத்து 1:9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாயிருக்க வேண்டும். விளக்கம். இதுவரை இன்றைய கிறிஸ்தவ சுவிசேஷகர்களும் போதகர்களும் பிரசங்கித்தவைகளை நீங்கள் கவனிக்க தவறியிருந்தால் இனியாவது கவனியுங்கள். அவர்கள் மேடையில் எதை குறித்து பிரசங்கிக்கின்றார்கள் என்பதை கவனியுங்கள். அவர்களின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கவனியுங்கள். அவர்களின் சபை பிரசங்கங்களை கவனியுங்கள். அவர்கள் இயேசுவை எப்படி காண்பிக்கின்றார்கள் என்பதை கவனியுங்கள். அவர்களின் சுவிசேஷ பிரசங்கத்தில் பாவம், பாவ வீடு, விடுதலை, இரட்சிப்பு, தேவ உறவு, பரிசுத்தம் போன்றவை மிக முக்கிய இடம் பெறுகின்றதா என்பதை கவனியுங்கள். அவர்கள் ஜனங்களுக்கு இரட்சகராக அனுப்பப்பட்டவரை இரட்சகராக காண்பிக்க எவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்கள் என்பதை சோதியுங்கள். அவர்களின் பிரசங்கம் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணருவதற்கு எவ்வளவு உதவி செய்கிறது என்பதை பாருங்கள். அவர்களின் பிரசங்கங்கள் மனிதன் கர்த்தருடைய போதனைகளின்படி வாழ வேண்டியதை எந்த அளவிற்கு வற்புறுத்தி பேசுகிறது என்பதை உற்று நோக்குங்கள். பெரும்பாலும் அவை இயேசுவை இரட்சகராக அல்ல, அவை அவரை ஒரு சமூக சேவகரை போலவும் அற்புத கடவுளை போலவுமே காண்பிக்கும். சத்தியம் சார்ந்து செயல்படும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ சுவிசேஷகனின் பிரதான கவனமும் மிக முக்கிய இலக்கும் தன்னுடைய வார்த்தைகளை கேட்கும் ஒருவன் எப்படியாவது தன்னை பாவி என்று அடையாளம் கண்டு கொண்டு பாவ விடுதலைக்காக இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே இருக்கும். ஏனென்றால் அதற்காகவே இயேசு இந்த பூமியில் வந்து தம்முடைய ஜீவனை சிலுவையில் ஈந்தார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதனை தவறான திசை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து வாழ்வதற்கு அழைக்கின்றது. கிறிஸ்தவ சுவிசேஷம் பாவிகளாகிய மனிதர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தோடு தேவனுடைய உறவுடன் வாழ்வதற்கு அழைக்கின்றது. கிறிஸ்தவ சுவிசேஷம் சாதாரண மனிதன் கிறிஸ்துவினால் உருமாற்றம் செய்யப்பட்டு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களை பிரதிபலித்து வாழும் உயர்தர வாழ்க்கைக்கு அழைக்கிறது. இதுவே உண்மையான சுவிசேஷகனின் நோக்கமும் ஏக்கமுமாக இருக்க வேண்டும். அதனை நோக்கமாக கொண்டே அவன் போதிக்கவும் பிரசங்கிக்கவும் வேண்டும். அப்போது நாம் எல்லா மதங்களையும் போல அல்ல, நாம் விசேஷமாக காணப்படுவோம். கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு விசேஷமாக தோன்றும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.